படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே அது ஏன் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். நிஜமாவே சொல்கிறேன், ஒரு ஒர்த்து வாட்சபிள். சரிங்களா? நிறைய பேர் நிறைய லாகிங் சொல்கிறாங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த படத்தையுமே பார்க்க முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் அதிகமாக பண்ணது தான் உங்களோட தப்பு. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தலைவருக்காக போயிட்டு அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே சொல்லிட்டேன், ரஜினி சாருக்கு இது ஒரு மாசான ஃபிலிம். பல வருஷம் கழித்து ஒரு கிளாஸ் அண்ட் மாசான ஃபிலிம் ரஜினி சாருக்கு வந்திருக்குன்னா அது இதுதான். சரிங்களா? இன்னமும் நான் சொல்கிறேன், உபேந்திராவோட என்ட்ரி இப்போவுமே என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அது வேற லெவல். அனிருத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், பிஜிஎம் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கு. நிஜமாவே எல்லாரும் சொல்கிற இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்பாமல் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒர்த்தபிள் வாட்சபிள் தான். சரிங்களா? தேங்க்யூ.